ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆமென், ஆமென். அதே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எந்த வார்த்தை? ஆதியிலே இருந்த வார்த்தை. ஆமென். தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாயிருந்த வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப கிருபையும் சத்தியமும் என்ன? யாரு கிருபை? யாரு சத்தியம்? யாரு? இயேசுதான் கிருபை. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஆமென். கிரேஸ் ஆஃப் ஜீசஸ். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை குறித்து நாம் என்ன பண்ண போகிறோம்? நாம் தியானிக்க போகிறோம். அந்த கிருபை, அந்த வார்த்தை என்னாச்சு? மாம்சமானது. அப்போ ஆதியிலே இருந்த வார்த்தை தேவன் குறித்த காலத்துல என்னவாக மாறுதாம்? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து. ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை என்ன ஆகுது? மாம்சமாகிறது. அந்த மாம்சமான வார்த்தையில் என்ன இருக்குது? கிருபை, 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 கிருபை. ஆமென். கிருபை இருக்குது. அந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அதே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16வது வசனம் 17வது வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆமென். அவருடைய பரிபூரணத்தினால், இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் என்ன பண்றோம்? கிருபையின் மேல கிருபை பெற்றோம். நாம் பொதுவாக பக்தியுள்ள ஜனங்களால் முன்மொழியப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்று தெரியுமா? பக்தியுள்ள மனிதர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய முக்கியமான வார்த்தை,
என்னங்க? ஒன்று ஆசீர்வாதம், ரெண்டாவது கிருபை. கிருபை கிருபை கிருபை. பரிசுத்தவான்கள் எல்லாரும் எப்படி வாழ்த்த வேண்டும் என்று வேதம் நமக்கு என்ன பண்ணுது? சொல்லி கொடுக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும். ஆமேன். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை நம் அனைவர் மேலும் இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. கிருபைனா என்னங்க? கிருபைனா என்ன? வாட் இஸ் கிரேஸ்? கிரேஸ் இஸ் கிரேஸா? கிருபை தான் கிருபையா? கிருபைங்கிறது என்ன? அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய ஈவு. தகுதி இல்லாத மனிதர்களுக்கு ஆண்டவர் இயேசு அவர்கள் மீது காண்பிக்கும் அளவற்ற அன்பு, அளவற்ற கருணை, அளவற்ற இரக்கம், அளவற்ற தயை, ஈவு எல்லாமே என்னதாங்க? கிருபை. கிருபை. அவர் கிருபை மாத்திரமல்ல, அவர் கிருபையின் பரிபூரணம். ஆமென். நமது ஆண்டவர் இயேசு யாருங்க? கிருபையின். அவனுக்கு தான் கிருபை செய்தார், எனக்கு கிருபை செய்யலைன்னு யாரும் சொல்லவே முடியாது. அவ்வளவு கிருபையுள்ளவர் அவர். கிருபையுள்ளவர். அவருடைய இரக்கங்களுக்கு, ஆமா ஆமா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. தகுதியில்லாத மனிதர்களுக்கு ஆண்டவர் இயேசு காண்பிக்கிற அளவற்ற அன்பு, அளவற்ற இரக்கம், அளவற்ற கருணை, அளவற்ற ஈவு கிருபையா இருக்கிறது. அந்த கிருபையை நாம் என்ன பண்ணக்கூடாது? இழந்து போக கூடாது. கிருபையிலே நாம் என்ன வளரும்? கிருபையிலே நாம வளரணும். கிருபையிலே நாம வளரணும். அப்போ கிருபை, அவருடைய கிருபையினால நாம் என்ன பண்றோம்? ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கிருபையினால வளருகிறோம். கிருபையின் மேல கிருபை நாம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 5:2. ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாக பெருகிற்று. அப்ப அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் என்ன பண்றோம்? யார் மூலமாய்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் அவருடைய கிருபையின் மேல பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை நாம் என்ன பண்றோம்? பெறுகிறோம். ஆமேன். கிறிஸ்து இல்லை என்றால் நமக்கு என்ன இல்லை? கிருபையை பெற்று பரிபூர்ணமாக என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய ரட்சிப்பே கிருபை தாங்க. ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய நீதியின் கிரிகளின்படி அவர் நம்ம ரட்சிக்கல. அவருடைய அநாதி தீர்மானம், அவர் நம்ம வைத்த கிருபை. கிருபை கிருபை. அல்லேலூயா. அப்போ ரோமருக்கு அது நிருபம் 5:17 பார்க்கிறோம். அவருடைய கிருபையின் பரிபூரணம் நமது ஆண்டவராகிய இயேசு. 5:17. அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். ஆமேன். அல்லேலூயா. கிருபையின் பரிபூரணம்.
ஆமென். கிருபையின் பரிபூரணம் யார் மூலம் வருதுங்க? கிருபையின் பரிபூரணம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு வருகிறது. அந்த கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அப்போ நமக்கு பரிபூரணம், கிருபையின் பரிபூரணம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. அது மாத்திரமல்ல, கிருபையினாலே நாம் என்னென்ன பெற்றுக்கொள்ளுகிறோம்? கிருபையினால நாம் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் நாம் என்ன பண்றோம்? கிருபையினால தான் நாம் என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்கிறோம். ரட்சிப்பு எதன் மூலம் வருகிறது? ரட்சிப்பு கிருபையின் மூலம் வருகிறது. ஆமேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 15:11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ. அப்ப ரட்சிப்பு எப்படி வருகிறது? ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே. ஆமேன், அல்லேலூயா. கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே என்ன பண்ணப்படுறீங்க? ரட்சிக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையினாலே நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். எபேசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமேன், அல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாகி இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமேன். கிருபையினாலே ரட்சிக்க. 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. கிருபை யாருது? விசுவாசம் யாருது? கிருபை எங்கிருந்து புறப்படணும்? விசுவாசம் எங்கிருந்து புறப்படணும்? கிருபை எங்கிருந்து வருது? கிருபை உன்னதத்திலிருந்து அப்படியே வருது. விசுவாசம் நம்முடைய உள்ளத்திலிருந்து வரணும். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் யார்? அவர்தான், அவர்தான். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நம்பும்போது, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஆண்டவராக இருக்கிறாரோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து எல்லாம் என்ன வருகிறது? விசுவாசம் வருகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை அவரே என்ன பண்றாரு? துவக்குகிறார். ஆமென், ஆமென். அப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமென். பிரியமான சகோதரர்களே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு. ஆமென். அப்போ ரட்சிக்கப்படும்படிக்குன்னா சத்தியத்தை நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். சத்தியம் யாரு? இயேசுதான் சத்தியம். கிருபை யாரு? இயேசுதான் கிருபை. இயேசுவை விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு உண்டாகிறது. ஆமென், அல்லேலூயா. கிருபையினாலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்?
ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:9 2 தீமோத்தேயு 1:9. நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து. அப்ப இந்த கிருபை எப்ப நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? ஆதி காலம் முதல் நமக்கு கிருபை வழங்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபைக்கு அவர் பாருங்க, தம்முடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. இப்ப கிருபையினாலே யார் மூலம்தான் வருகிறது? நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிறது. கிருபைனாவே என்ன? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு அருளப்பட்டது. ஏன்னா அவர் தான் கிருபையின் பரிபூர்ணம். தேவன் நம்மேல் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அந்த கிருபையை கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு சம்பூரணமாய் பொழிய பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த கிருபை நம்முடைய கிரியைகளின்படி அல்ல. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளின்படி அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி. ஆமென். கிருபை கிரியைகளின்படி கிடைக்கிறது இல்லை, கிருபை அவருடைய தீர்மானத்தின்படி கிடைக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. ஆமென். கிருபை இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபையிலே நாம் என்ன ஆகணும்? வளர வேண்டும். அப்போ கிருபையிலே என்ன பண்ணுகிறோம்? கிருபையிலே ரட்சிக்கப்படுகிறோம். கிருபையிலே நமக்கு ரட்சிப்பு வருது. இப்போ நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டாலும் அந்த கிருபை நம்ம கூடவே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த கிருபை உதவி செய்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகும் கிருபையிலே நாம் என்ன ஆகிறோம்? வாழ்கிறோம். நாம் சந்திக்கிற நிறைய காரியங்களில அந்த கிருபை நமக்கு உதவி செய்கிறது. சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு அருளப்பட்டிருக்கிற தேவ கிருபை நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மோடு கூட இருந்து நமக்கு அளவற்ற நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆமென், ஆமென். இப்போ நாம் சொல்லுவோம், ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது, அதிலிருந்து தப்பிச்சிட்டோம். என்ன சொல்லுவோம்? ஒரு ஆபத்து வந்தது, இப்போ நடந்தே போயிட்டு இருக்கிறோம், ஒரு பைக்காரன் வந்து இடிக்கிற மாதிரி இருந்தான், டக்குன்னு நாம் என்ன ஆயிட்டோம்? விலகிட்டோம். ஒரு செகண்ட் இல்லைங்க, அவன் என்ன பண்ணியிருப்பான்? என் மேலே மோதிப்பான். நான் விழுந்து கைகால் உடைஞ்சிருக்குங்க. ஒரு செகண்ட் தாங்க. அவருடைய கிருபையினால நான் காக்கப்பட்டேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்து போனங்க, கால் ஸ்லிப்பாயிடுச்சுங்க, கீழே உழுக வேண்டியது பக்கத்தில் ஒரு மரக்கலை இருந்தது, ஒரு இது இருந்துங்க, டக்குன்னு அதை பிடிச்சிட்டேன். ஆகவே நான் என்ன ஆகலை? கீழே உழுகலை. அவருடைய கிருபை என்ன பண்ணுது? தாங்குகிறது. ஆமென், அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்ம தாங்குகிறது. எல்லாவற்றிலேயும் ரட்சிக்கிற கிருபை. ஆமென். கிருபையில் என்ன இருக்குங்க? ரட்சிப்பு இருக்கிறது. அந்த கிருபை நம்ம எல்லா காரியங்களிலிருந்து நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? ரட்சித்து கொண்டே இருக்குது. ஆமென், அல்லேலூயா. பேருந்தில் போகிறோம், இறங்குறப்போ பஸ் எடுத்துட்டான், கீழே உலக போகிற தெரிஞ்சுங்க. ஆனாலும் கீழே உலகம் ஆண்டவர் என்ன காத்து கொண்டார். அவருடைய கிருபை என்ன காத்து கொண்டது. ட்ரெயினில் போகிறோம், அன்றைக்கி இறங்குறதுக்கு முன்னாடி ட்ரெயின் கிளம்பிடுச்சு, ஆனாலும் தேவ கிருபையில் கீழே விழாமல் என்ன பண்ணிட்டேன்? இறங்கிட்டேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கர சூறாவளி காத்துங்க, மரமே என்ன ஆயிடுச்சு? மரக்கிளைய உடைஞ்சு வீட்டு மேலே உலக தெரிஞ்சதுங்க.
தேவ கிருபையில பக்கத்தில் விழுந்துருச்சுங்க. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாவற்றிலேயும் அவருடைய கிருபை நம்ம என்ன பண்ணுகிறது? ரட்சிக்கிறது, ரட்சிக்கிறது, ரட்சிக்கிறது. கிருபை நம்மை ரட்சிக்கிறது, பாதுகாக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. கிருபையினால் மீறுதல்கள் மன்னித்தீரே, இரக்கங்கள் நாம். ஆமேன். கிருபையினால் வியாதிகள் அன்பு. ஆமேன். மகிமையினாலும் முடிசூட்டி இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. கிருபை நம்மை ரட்சிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது சகாயம் செய்யும் கிருபை. என்ன கிருபைங்க? கிருபை ரட்சிக்குது. ரெண்டாவது கிருபை என்ன பண்ணுக்குதாங்கம்மா? சகாயம் செய்கிறது. ஆமேன். கிருபை சகாயம் செய்கிறது. ரட்சிக்கிற கிருபை, சகாயம் செய்கிற கிருபை. எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அநேகர் சொல்லுவோம், குறிப்பாய் தேவ பக்தியுள்ளவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஏங்க அந்த காரியத்தில் எனக்கு சகாயம் கிடைக்கலைன்னா இந்த மேன்மை எனக்கு வந்திருக்காதுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மனிதர் மூலம் எனக்கு என்ன பண்ணாருங்க? சகாயம் பண்ணாருங்க. ஆமேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் ஒரு வங்கியில் பணியாற்றுகிற ஒரு வங்கி பணியாளர் ஒருத்தர் சொன்னார், எனக்கு அந்த ஊழியக்காரர் மாத்திரம் உதவி செய்யலினா நான் இந்த பேங்க் வேலையில் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், சேர்ந்திருக்கவே முடியாது, இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்காது. அவர் எனக்கு என்ன பண்ணாரு? சகாயம் பண்ணாரு. அல்லேலூயா. அவர் மூலம் நான் என்ன பண்ணேன்? சகாயம் பெற்றேன். ஆமேன். அவர் மூலம் சகாயம் பெற்றேன். இன்னைக்கும் நாம பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே நமக்கு என்ன பண்ணுகிறார்? சகாயம் செய்கிறார். அநேகரை நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படி அநேகர் மூலம் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சகாயம் செய்யும் கிருபை. அந்த சகாயம் செய்யும் கிருபை அடைவதற்கு நாம் என்ன பண்ணணுமாமா? தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். கிருபாசனம்னா என்னங்க? கிருபையின் சிங்காசனங்க. ஆமேன்.
கிருபையின் சிங்காசன தண்டையில நாம் என்ன பண்ணணும்? தைரியமாய் சேரக்கூட. கிருபையின் சிங்காசனம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் சகாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையின் சிங்காசன தண்டையில நாம் வரும் பொழுது சகாயம் செய்யும் கிருபை நமக்கு கிடைக்கும். ஆமென். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு சகாயம் கிடைக்கும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு நன்மை உண்டாக வேண்டும். இந்த காரியத்திலே நான் ஆண்டவரே வெகுமதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்கள் எல்லாம் கிருபாசன தண்டையில வர வேண்டும். கிருபாசனம் எங்க இருந்ததுங்க? பழைய உடன்படிக்கையில கிருபாசனம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது. ஆமென். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இருந்த அந்த திரைச்சிலையை கல்வாரி சிலுவையில ஆண்டவர் மரித்த அந்த நேரத்துல மேலிருந்து ரெண்டாக கிழித்து பரிசுத்தத்தையும் மகா பரிசுத்தத்தையும் ஒன்றாக இணைத்தார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தம் அது ஒன்றுக்கு உதவாததுங்க. அவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரோடு கூட நம்மையும் இணைத்திருக்கிறார். நம்மை அவரோடு கூட இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்த சகாயம், அந்த சகாயம் பெரிது. அவர் நமக்கு அந்த சகாயத்தை செய்யாதிருந்திருந்தானால் நாம் இன்றைக்கு அவரை ஆராதித்திருக்கவே முடியாது. ஆமென். இங்க நாம் கூடி வந்திருக்கவே முடியாது. ஆகவே ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படி இரக்கத்தை பெறும்படிக்கு தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நாம் சேர கடவோம். கிருபாசன தண்டை, இயேசுவின் சிங்காசன தண்டையிலே நாம் வர வேண்டும். அல்லேலூயா. அந்த சாத்தானின் சகல வல்லமைகளை ஆண்டவர் கல்வாரி சிலுவிலே ஜெயம் எடுத்து சாத்தானின் தலையை நசுக்கி அவர் உயிர் தெழுந்து எங்க இருக்கிறாருங்க? ஆமென். பிதாவின் வலது பார்சத்தில் அவர் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்கிறவராக அவர் வீற்றிருக்கிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக பரிசுத்த தீர்க்கதரிசிகள் அவரை கண்டிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சிங்காசன தண்டைகளை நாம் நாடுவோம். நம்முடைய நாட்களிலே, நமக்கு முன்பிருந்த காலங்களிலே ஜனங்கள் ராஜாவினுடைய தயையை கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் அரண்மனைக்கு போய் சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாவுக்கு முன்பாக பணிந்து அவனுடைய ராஜாவினுடைய தயையை நாடுவார்கள். ஜனங்கள் நாடுவார்கள். ஆனால் நாமோ ராஜாதி ராஜாவினுடைய தயையை நாம் இருக்கிற இடத்துல, நாம் இருக்கிற வீடுகளில, நாம் இருக்கிற ஜெப வீட்டிலே இருந்து அவருடைய தயையை நாடுகிறோம். அவர் தயை செய்கிறவராய் இருக்கிறார், சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார், அவருடைய கிருபையை நம்மேல் ஊற்றுகிறவராய் இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் அவர் நமக்கு சகாயம் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பாருங்க, ஏற்ற காலத்திலே அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் பிந்தியும் போறதில்லை, ஒரு நன்மையும் முந்தி வரதில்லை. ஏற்ற காலத்தில் அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவரை போல கிருபையுள்ள தெய்வம் ஒருவருமே இல்லை. ஆமென். சகாயம் செய்யும் கிருபை, சகாயம் செய்யும் கிருபை. அந்த பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்ப நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் என்ன பண்றாராமா? பரிதபிக்கிறார். இப்ப நம்முடைய பலவீனம் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். இருக்கிற நிலைமையில என்னிடத்துல வாங்குறார். ஆமே. இருக்கிற நிலைமையில என்னிடத்துல வா, நான் உனக்கு என்ன பண்றேன்? சகாயம் செய்யறேன். ஆமென். அல்லேலூயா. இருக்கிற நிலைமை, எனக்கு பலவீனமே இல்லைங்க, நான் எப்பவுமே பலவான். யாராவது சொல்ல முடியுமா? சரீர பலத்தையே மாத்திரம் அல்ல, மனதின் பலத்தை, ஆவியின் பலத்தை.
சில பேருக்கு இருட்டு கண்டா பயம், சில பேருக்கு இருட்டு கண்டா பயம். அந்த பயம் இருக்கக்கூடாது. சில பேருக்கு இந்த பாச்சையை கண்டா பயம், சில பேர் கரப்பாம்பூச்சி கண்டா சில பேர்த்துக்கு பயம், சில பேர்த்துக்கு பாம்பை கண்டா பயம். சில பேர் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, பாம்புக்கும் பயப்பட மாட்டாங்க, பள்ளிக்கும் பயப்பட மாட்டாங்க, அப்புறம் கரப்பாம்பூச்சிக்கு எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனா ஏதாவது கொஞ்சம் விசித்திரமா ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுதுன்னா என்ன ஆயிடுவாங்க? எதுக்கும் பயப்படாதவங்க விசித்திரமான சத்தம் கேட்டுச்சுன்னா பயப்படுவாங்க. அது அவங்களுடைய பலவீனம். நம்முடைய பலவீனம் என்னங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நான் பலவீனன் என்று சொல்லி கொண்டிராமல், என்னுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறவரே என் பலவீனங்களிலிருந்து என்னை என்ன பண்ணுங்க? விடுதலை ஆக்குங்க. பலவீனத்திலிருந்து என்னை பலனடைய செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்திலிருந்து நான் உனக்கு பலன் தர வேண்டும் என்றால் என்னுடைய கிருபையின் ஆசன தண்டை வா. ஆமேன். கர்த்தரிடத்தில் வா என்று ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வரும்படி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வருவது என்ன அப்படின்னா, இருக்கிற இடத்துல ஆலயத்தில் வந்து வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, வீடுகளிலே பலவீனமான நேரத்தில், சோர்வான நேரத்தில் வசனத்தை வாசித்து ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன பண்றார்? அவருடைய கிருபையை, சகாயம் செய்யும் கிருபையை தருகிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, எத்தனையோ பேர் எளியவனை ஆண்டவர் குப்பையிலிருந்து உயர்த்தி எங்க வச்சுக்கிறாருங்க? பிரபுக்களோடு ராஜாக்களோடு வைக்கிறார். எப்படி? அது சகாயம் செய்கிற கிருபை எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய சகாயம் செய்கிற கிருபை நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும், சகாயம் செய்து கொண்டே இருக்கும். ஆமேன். ஒருபோதும் ஒரு விசுவாசியும் வாயை திறந்து எனக்கு கிருபை இல்லைங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. அப்படி சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் பிசாசனுடைய வஞ்சகத்திலே இருக்கிறீர்கள். எனக்கு அவருடைய கிருபை நிறைவாய் இருக்கிறது என்று சொல்லணும். ஆமேன். அந்த கிருபை நிறைவாய் இருக்கிறதுன்னு சொல்ல ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் என்னாகும்? பெருகி கொண்டே இருக்கும். முதல்ல பார்த்தோம் ரட்சிக்கிற கிருபை, இரண்டாவது சகாயம் செய்கிற கிருபை. இதுவரைக்கும் எந்த காரியத்திலாவது அனுகூலம் கிடைக்கலைன்னா இனிமேல் ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கட்டும், இந்த காரியத்தில் எனக்கு சகாயம் பண்ற கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆமேன். காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமேன். அல்லேலூயா. அடுத்தது ஒரு கிருபை, அந்த கிருபை விசேஷித்த கிருபை. ஆமேன். அது என்ன கிருபைங்க? அந்த கிருபையில என்ன பாருங்க, விசேஷம். அந்த கிருபையில விசேஷம். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் என்னவா இருக்கிறேன்? வாஞ்சையாயிருக்கிறேன். என்ன கிருபைங்க? விசேஷித்த கிருபை. உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியா. என்ன அது கிருபை? மிகவும் விசேஷித்த கிருபை. விசேஷித்த கிருபை என்னங்க? விசேஷித்த கிருபினா இது எதை குறித்து சொல்லப்படுகிறது? இந்த விசேஷித்த கிருபை 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. தேவனுக்கு
எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாவீர்கள். இந்த தர்ம சகாய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். 13. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறதின் நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறதின் நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி, ஆமென், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் எப்படி இருக்கிறாங்க? வாஞ்சையா இருக்க. இந்த கிருபை எதன் மூலம் வருகிறது? இந்த விசேஷித்த கிருபை, இந்த விசேஷித்த கிருபை எதன் மூலம் வருகிறது என்றால் பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல், பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கும் பொழுது, அது மாத்திரமல்ல தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கை இட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. இந்த விசேஷித்த கிருபை 2 காரியத்தில் வருது. ஒன்று, பரிசுத்தவான்களுக்கு என்ன பண்றீங்க? குறைவுகளை நீக்கும் போதும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்வது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய். இப்ப இந்த விசேஷித்த கிருபை பரிசுத்தவான்களுடைய குறைவை நீக்கும் போது வருகிறது. எல்லாருக்கும், அதாவது தர்மம் செய்யும் போது, ஆமேன், அனைவருக்கும் நீங்கள் உதார குணத்தோடு தர்மம் செய்யும் போது இந்த விசேஷித்த கிருபை வருது. ஆமேன். யார் யாருக்கெல்லாம் விசேஷித்த கிருபை வேணும்? கையே வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. விசேஷித்த கிருபை வேணும்னா நீங்க ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுடைய குறைவுகளை நீக்கும் போது அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க பாருங்க, அப்ப அந்த விசேஷித்த கிருபை வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எல்லாருக்கும் என்ன பண்றீங்க? தர்மம் பண்றீங்க பாருங்க. அந்த தர்மம் பண்றப்ப அந்த விசேஷித்த கிருபை பெருகு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விசேஷித்த கிருபை கொடுப்பதினால வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பழமொழி இருக்கு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை. இந்த பூமியில யார் நல்ல பணம் காசு வச்சுக்கிறாங்களோ அவங்க வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு அந்த மேலோகத்துல அவர்கள் போக முடியாது. அங்க போகணும்னா என்ன வேணும்? அருள் வேண்டும், ஆண்டவருடைய கிருபை வேண்டும். அந்த கிருபை இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் மேல போக முடியாது. தமிழ்நாட்டில் யாருங்க பெரிய ஐஸ்வர்யவான்? தமிழ்நாட்டில் யாரு பெரிய ஐஸ்வர்யவான்? சரி, உலகத்தில் யாரு பெரிய ஐஸ்வர்யவான்? தெரிஞ்ச பல ஐஸ்வர்யவான கோடீஸ்வரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். டாடா, பிர்லா, அம்பானி, இவங்க எல்லாம் ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யவான்கள் இந்த பூமியில எப்படி இருக்கிறாங்க? நல்ல செல்வ செழிப்பில் இருக்கிறாங்க. பரலோகம் போக முடியுமா? பரலோகம் போறதுக்கு என்ன வேணும்? தேவ கிருபை. அப்ப அவங்க மேல தேவ கிருபை வேணும்னா அவர்கள் பரிசுத்தவான்களுடைய குறைவை நீக்கணும். 2வது என்ன பண்ணணும்? எல்லாருக்கும், ஏழை எளியவர்களுக்கு தர்ம சகாயம் பண்ணணும். 2 செய்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்?
நாம அந்த அளவுக்கு பணக்காரர்களா இல்லாத விட்டாலும் இந்த ரெண்டு காரியத்தை நாம செய்கிறோம். ஆமென். பரிசுத்தவான்களுடைய குறைவை என்ன பண்றோம்? நாங்க நீக்குகிறோம். ஏழை எளியவர்களுக்கு என்ன பண்றோம்? தர்ம சகாயம் நாம் செய்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நமக்கு அருள் ஏராளமாய் இருக்கிறது. அருள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. தேவனுடைய விசேஷித்த கிருபை நம்ம மேல இருக்கிறது. அந்த கிருபை நம்மை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல பார்த்தோம் ரட்சிக்கிற கிருபை, இரண்டாவது சகாயம் செய்கிற கிருபை, மூன்றாவது விசேஷித்த கிருபை. ஆமென். விசேஷித்த கிருபை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. பாருங்க, ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து யாரு? பரலோகத்தின் தேவன். அவத வெள்ளியும் பொண்ணு யாருடையது? அவரது. உலகமும் அதில் குடிகளும் யாருடையது? அவருடையது. உலகத்திற்கு அண்ட சராசரத்தில் இருக்கிற இந்த பூமியில் இருக்கிறது மாத்திரமல்ல, அண்ட சராசரத்தில் இருக்கிற அத்தனை மகிமையும் அத்தனை செல்வம் யாருடையது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடையது. அவர் என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. யாரெல்லாம் அந்த கிருபையை அறிந்திருக்கிறீங்க? யாரெல்லாம் அந்த கிருபையை அறிந்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துடைய கிருபை எல்லாம் அறிந்திருக்கிறீங்க. என்னென்ன கிருபை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ரட்சிக்கிற கிருபை, அப்புறம் சகாயம் செய்கிற கிருபை, அப்புறம் விசேஷித்த கிருபை, அப்புறம் வேற என்னென்ன கிருபை? நாம வாழ்றதே அவருடைய கிருபை தான். நம்ம ஜீவனோடு இருக்கிற அப்படி நம்முடைய மூச்சு காத்துக்குது பாருங்க, அது நின்னா போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது நாம சுவாசிக்கிறதே ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த தேவனுடைய கிருபையை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும். அவர் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவர்? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவர்? தெரிஞ்சது சொல்லுங்க. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்புறம் எல்லாவற்றிலேயும் அவருங்க ஐஸ்வர்ய சம்பந்தருங்க. அவர் எல்லாவற்றிலேயும் ஐஸ்வர்யம் உள்ளவருங்க. வெறும் பணத்தில் மாத்திரமல்ல, வெறும் விலையேற பெற்ற நவரத்தினங்களால் மாத்திரமல்ல, அவர் இரக்கத்திலேயும் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். அவர் அன்பிலேயும் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஆதரிப்பதிலேயும் ஐஸ்வர்யம் உள்ளவர். குணமாக்குவதிலேயும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். எல்லாவற்றிலும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். கருசனையிலும், நம்மேல் உள்ள கருசனையிலும் அவர் என்ன பண்ணுங்க? ஐஸ்வர்யம். அவர் எல்லாவற்றிலேயும் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்படி எல்லாவற்றிலேயும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி அவர்
நம்மை போல தரித்திரராக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். ஐஸ்வர்யம் என்பது வெறும் பொன்னும் பொருளும் செல்வம் மாத்திரம் அல்ல. எல்லாவற்றையும் அன்பு, பண்பு, பாசம், இரக்கம், கருணை, எல்லாவற்றிலேயும் தயவு, பொறுமை, எல்லாவற்றிலையும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நமக்குள் இருக்கிற அத்தனை தரித்திரத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தரித்திரம் எதுல எல்லாம் தரித்திரம். சில பேர்த்துக்கு கொடுக்கறதுல தரித்திரமா இருப்பாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. சில பேருக்கு பேசுற நல்ல விதமாக பேச மாட்டாங்க, நல்ல விதமாக உயர்த்தி நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்ல மாட்டாங்க, அதில் ஒரு தரித்திரம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா செயல்பாடுகள் எல்லாமே குறைவுல தான் இருக்கும். அவங்க சரியாக சிறப்பாகவே என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. வாழ்க்கை எல்லா பகுதிகளிலேயும் குறைவுள்ளவர்களாக மனுஷன் காணப்படுகிறான். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்ன பண்ணுகிறாராம், அவருடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் அவர் எடுத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் நிமித்தம் அவர் என்ன ஆனார், தரித்திரரானார். அவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு, நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்கு நம்முடைய நிமித்தம் அவர் தரித்திரரானார். நாம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஐஸ்வர்யவான்களாய் மாறி இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா, இயேசு, இயேசு என்னுடைய எல்லா தரித்திரத்தையும் எடுத்துக்கொண்டு அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். என் நிமித்தம் அவர் தரித்திரரானார். அவர் நிமித்தம் நான் ஐஸ்வர்யவானாய் மாறினேன். ஆமென், 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 ஆமென். அவர் நிமித்தம் நாம் யாரு, நான் ஏழைன்னு சொல்லாதீங்க, நான் ஐஸ்வர்யவான் சொல்லுங்க. ஆமென். இயேசு உங்களுக்குள் இருந்தா நீங்க ஏழை அல்ல, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். ஆமென். இயேசு எவருடைய உள்ளத்திலே இருக்கிறார், ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், எல்லாவற்றிலேயும் அவர் நிறைவுள்ளவர். உன் உள்ளத்தில் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை நிறைவுள்ளதாகவே மாறும். ஆமென். அந்த விசேஷித்த கிருபை, ஆமென், தர்ம சகாயம், பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கும் போது, தர்ம சகாயங்கள் செய்யும் போது அவருடைய விசேஷித்த கிருபை நிரப்புகிறதாக, ஆமென், ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கிறதாக இருக்கிறது. ஆமென். முதல்ல பார்த்தோம் ரட்சிக்கிற கிருபை, 2வது சகாயம் செய்யும் கிருபை, 3வது விசேஷித்த கிருபை, 4வது பாருங்க ஒரு கிருபை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 3:7. அந்தபடி 1 பேதுரு 3:7. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து உங்களோட கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஆமென். இங்கு ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகளானபடியினால். என்ன கிருபைங்க இது? நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகளானபடியினால். இப்ப யாரு சுதந்திரித்து கொள்ளணும்? யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? அவர்களும். இங்கே புருஷனும் மனைவியும் 2 பேரும் என்ன பண்ணணும்? நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆகவே பலவீன பாண்டமாய் இருக்கிற மனைவிகளை பலமுள்ள புருஷர்கள் என்ன பண்ணணும்? பலத்தோடு வாழக்கூடாது, விவேகத்தோடு வாழணும். ஆமென். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற புருஷமார்கள் பலத்தோடு வாழக்கூடாது, விவேகத்தோடு வாழ வேண்டும்.
அந்த விவேகம்தான் அவர்களும் உங்களோடு என்ன பண்ணணும், நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகளானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை. எத்தனை பேர் மனைவிமார்களுக்கு கனம் கொடுக்கிறீங்க? நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்றால் புருஷர்கள் என்ன பண்ணி ஆகணும்? மனைவிக்கு கனம் கொடுக்கணும். கனம் கொடுக்கலைன்னா சுதந்திரத்து கொள்ள. வசனம் சொல்லுது, உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனை, நித்திய ஜீவனாகிய கிருபையை, நித்திய ஜீவனே கிருபைதாங்கிறாரு. நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகளானபடியினால், நீங்க மாத்திரல்ல, அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகளானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருச்சபை விசேஷித்த திருச்சபையா இருக்கணும். சாதாரண கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. நான் எல்லாரும் விசேஷித்த கிறிஸ்தவர்களாக இருக்கணும், அசாதாரணமான கிறிஸ்தவர்களாக. ஆமென், அல்லேலூயா. அற்புத ஜெப வீட்டில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் விசேஷித்த கிருபைகளை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தில், கிருபையில், நீதியில், பரிசுத்தத்தில், அவருடைய ஐஸ்வர்யத்தில் பெருகுகிறவர்களாக, ஆமென், வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்க நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளணும். நீங்க இவர்களுக்கு கனம் கொடுத்தீங்கன்னா நீங்களும் சுதந்தரிப்பீங்க, அவர்களும் சுதந்தரிப்பாங்க. நீங்க கிருபையை கனத்தை கொடுக்கலைன்னா நீங்களும் சுதந்தரிக்க மாட்டீங்க, அவர்களும் என்ன பண்ண மாட்டாங்க, சுதந்தரிக்க மாட்டாங்க. ஆகவே இந்த வசனத்தின்படி நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகளாக வாழணும். அல்லேலூயா. நித்திய ஜீவனாகிய கிருபை. கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவளானபடியினால். அப்ப நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்வதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நித்திய ஜீவனை நாம் என்ன பண்ணக்கூடாது, இழந்து போகக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்வதற்கு நானும் என் மனைவியும், நானும் என் கணவரும், நானும் என் குடும்பமும் சுதந்தரித்து கொள்வதற்கு நான் செய்ய வேண்டிய கிரியைகளை, நான் செய்ய வேண்டியதை, நான் கொடுக்க வேண்டிய கனத்தை, நான் நடந்து கொள்ள வேண்டிய விதத்திலே நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. நானும் என் வீட்டாரும் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வோம், இயேசுவின் நாமத்தினால, அவருடைய கிருபையினால. ஆமென், ஆமென், ஆமென். நித்திய ஜீவனாகிய கிருபை, நித்திய ஜீவனாகிய கிருபை. முதல்ல ரட்சிக்கிற கிருபை, இரண்டாவது சகாயம் செய்கிற கிருபை, மூணாவது விசேஷித்த கிருபை, நாலாவது நித்திய ஜீவனாகிய கிருபை. இன்னும் ஏராளமான கிருபைகள் எல்லாவற்றையும் பெற்று வாழும்படி கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. யாருக்கு இந்த கிருபையெல்லாம் கிடைக்கும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து
மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். யாருக்கு கிருபை கிடைக்குதுங்க? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. ஆமென். அல்லேலூயா. யாருக்கு கிருபை கிடைக்குது? தாழ்மை உள்ளவர்களுக்கு. ஆகவே பெருமையோடு வாழாதீர்கள், தாழ்மையோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மனமேட்டிமையோடு வாழாதிருங்கள், ஆவியின் சிந்தையோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்களை காட்டிலும் உங்களை உயர்வாக எண்ணாதிருங்கள். மற்றவர்களை காட்டிலும் உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அவருடைய சம்பூர்ணமான கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, வெளிப்படுத்தின 22:21, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை என் மேல இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை சபையார் அனைவரோடும் மேல இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை குடும்பத்தார் யாவர் மேலும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கலாத்தியர் 6:18 கர்த்தராகிய ஆண்டவருடைய கிருபை உங்க ஆவியோடு கூட இருப்பதாக. ஆமென். உங்கள் வாழ்க்கையோடு கூட அந்த கிருபை இருப்பதாக. உங்க ஜீவியத்தோடு கூட அந்த கிருபை இருப்பதாக. இந்த கிருபையில நீங்க வளர வேண்டும் என்றால், பெருக வேண்டும் என்றால், 2 கொரிந்தியர் 4:15 படி, 2 கொரிந்தியர் 4:15 படி கிருபை ஸ்தோத்திரத்தினால பெருகுகிறது. ஹல்லேலூயா. யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மையுள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் பெருக வேண்டும் என்றால் ஸ்தோத்திரத்தினாலே அது பெருகுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்களாய் இருங்கள், ஸ்தோத்திரத்தில் அது பெருகுவீர்களாக. தேவ கிருபை உங்கள் ஆவியோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்ப